ஏன் தர்மம் தோற்று தலைகுனிந்து நிற்கிறது? ஏன் அதர்மம் வெற்றியில் திளைக்கிறது? அடைவது அனைத்தும் வெற்றி அல்ல, இழப்பதனைத்தும் தோல்வியும் அல்ல. நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயமே சுபத்திரை. இரவின் காரிருளை விடியல் போக்க வல்லது. அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாம காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? ஓர் நிகழ்வின் வாயிலாக மனித இதயத்தில் பயம் தோன்றினால் அது தோல்வியின் அறிகுறியே. ஏற்பட்ட பெரும் இழப்புகளையும் தாங்கி நிலை கொலையாமல் ஒருவர் நிற்பாரேயானால் அது வெற்றியின் அறிகுறி. காலமானது மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபத்திரை. அன்று அதர்மைகள் நிச்சயம் தண்டனை பெறுவார்கள். தர்மத்தின் கொடி அன்று காற்றில் நிமிர்ந்து பறக்கும்.